என் செல்ல குழந்தையே, தயவு செய்து உன் தாயானவள் என்னை நீ விட்டுவிடு. நான் போய்விடுகின்ற ஒரு மனநிலைக்கு நிச்சயமாக வந்துவிட்டேன். சரி, அதையும் கூட ஒரு சில பிள்ளைகள் இந்த தாயானவள் எதற்கு போகிறேன் என்று சொல்கிறாள், ஏன் போகிறேன் என்று சொல்கிறாள், இதற்கு என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ளக்கூட முயற்சி செய்யாமல் என்னை தள்ளிவிட்டு விட்டார்கள். ஆனால் நீ என் பிள்ளை அல்லவா, இந்த தாயின் அன்பு குழந்தை அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நீ என்னை தள்ளிவிட மாட்டாய். நீ என் வார்த்தைகளை கேட்டு விடுவாய். அதனால் என்னுடைய உண்மையான பிள்ளையை நான் அடையாளம் கண்டு கொள்ளவும், என் குழந்தை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதனையும், என் பிள்ளையை விட்டு நான் செல்ல நினைத்ததற்கு என்ன காரணம் என்றும் நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த விடியல் பொழுதை உன் வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையின் பொழுதாக நான் மாற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து இதை உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கின்றேன். உனக்கு ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்று நான் நினைத்துவிட்ட பிறகு, அதன் பிறகு அதற்கு எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் அதை ஒருபொழுதும் நான் பொருட்படுத்துவதில்லை. உன்னை சுற்றியிருந்து உனக்கு அதை நடத்தும் வரை நான் ஓய்ந்து விடுவதும் இல்லை. உன்னோடு தான் இந்த வராகி நான் துணையிருந்து ஒவ்வொன்றையும் எடுத்து தருகிறேன் எனும் பொழுது, இனி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை காணும் வரை இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடந்து கொண்டிருக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அம்மாவினுடைய அன்பு கொண்டு உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் கவனமாக புரிந்து கொண்டாலே அது போதும். நல்லதுதான் நடக்கும் என்று எண்ணுவதை விட தீயது நடக்காது என்று நாம் சிந்தித்து விட்டோமானால், நம்மை சுற்றி இருக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையும் நம் கண்களுக்கு முன்னால் என்னவென்று தெரிய வந்துவிடும். நம்மை சுற்றி இருக்கும் அத்தனை உண்மைகளும் வெளிச்சத்திற்கு வந்துவிடும் என்பதுதான் உண்மை. உன்னை காண எவ்வளவோ விஷயங்கள் இங்கு உன் முன்னால் முண்டியடித்து கொண்டு வந்து நிற்கிறது. பிரச்சனைகள் ஒன்றா இரண்டா, சுற்றி சுற்றி எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள் மட்டும்தான் வாழ்க்கையாக இருக்கிறதல்லவா? ஆனால் இது எல்லாமும் நீ நினைத்து பயப்படக்கூடிய அளவிற்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே கிடையாது. இது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒன்றும் கிடையாது. உன்னை சுற்றி நடப்பது எல்லாமுமே ஒரு மாயை தோற்றம்தான். வேண்டும் என்றே உன்னுடைய மனதை கலைக்கவும், வேண்டும் என்றே உன்னை வேதனைப்படுத்தவும் நடக்கின்ற விஷயங்கள்தான் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த காலம், இனி நடந்து முடிந்ததை எல்லாமும் யோசித்து கொண்டிருக்க ஒரு பொழுதும் என் பிள்ளைக்கு அவசியமில்லை என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, பொதுவாகவே நல்லவர்களாக இருக்கின்ற ஒருவருக்கு தண்டனைகள் கிடைக்கும். அது என்னென்ன தண்டனைகள் என்று உன் அம்மா நான் உனக்கு சொல்லவா? பிறரை காப்பாற்றும் முயற்சியில் தன்னை இழக்கக்கூடிய நிலைமை நிச்சயமாக வரும். அதிகம் நம்பியவர்களாலேயே மனது அதிகமாக காயப்பட்டு நிற்கும். உள்ளதை உள்ளபடி சொல்பவர் கடுமையானவர் என தவறான பெயரை கொடுக்கப்படக்கூடியவர்களாக மாறிவிடுவார். பொய்கள் பாதுகாப்பு பெறுமிடத்தில் உண்மை பேசுபவர் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார் என்பதுதான் உண்மை. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லோரையும் நம்பக்கூடிய மனது பலமுறை ஏமாற்றத்தையே தனக்கான பரிசாக பெறும் என்பதும் உண்மை. பிறரின் உணர்வுகளை மதிக்கும் நல்லவர் தன் உணர்வுகளை அடக்கிக் கொள்ள வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக ஏற்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னோடு உன் தெய்வம் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்ளும் காலம் இது. உனக்காக என்றும் நான் சொல்லும் இந்த விஷயத்தை புரிந்து கொண்டிருந்தாயானால் இன்று நான் செல்ல வேண்டும் என்ற முடிவுக்கு நிச்சயமாக வந்திருக்க மாட்டேன். சரி,
செல்வதுதான் என்று முடிவெடுத்து விட்டால் அம்மா எங்கு செல்லப் போகிறாள், எதை நடத்தப் போகிறாள் என்ற ஒரு கேள்வி உனக்குள் எழும்புகிறதல்லவா? உண்மைதான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. இந்த கேள்விகள் உனக்குள் எப்படி வந்தது? இந்த கேள்விகள் உனக்குள் வருவதற்கு என்ன காரணம்? இதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை எல்லாமும் நீ நிச்சயமாக என்னவென்று உணர வேண்டும் அல்லவா? வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீ ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. நான் அம்மா எப்பொழுதும் உனக்கு சொல்கின்றேன், வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை, இதுவும் கடந்து போகும் என்று. இந்த விஷயங்களையும் நீ கடந்து வந்து விடுவாய் என்று, அனைத்திற்கும் காரணம் உண்டு என்று. எந்த உறவும் நிச்சயமில்லாத உறவு. நேரத்திற்கு தகுந்தாற் போல் அவரவர்களினுடைய மனதை அவர்கள் மாற்றிக்கொண்டுதான் இருப்பார்கள் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. அவர்களின் தேவைக்கு தகுந்தாற் போல உன்னை மாற்றிக்கொள்ள நினைக்கும் இவர்களை எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையில் நீ சேர்த்து கொள்ளவே கூடாது. வாழ்க்கை எது போன்ற பாதையில் உன்னை அழைத்து செல்கிறதோ, எது போன்ற நேரங்களில் உன்னை கடந்து செல்ல வைக்கிறதோ, இதையெல்லாமும் நீ உனக்கான வாழ்க்கையாக நினைக்கும் பொழுது நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை என்னவென்று புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை எல்லாவற்றையும் கடந்து வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது நமக்கான தேவைகளை உணர்ந்து, நான் வருகின்ற பொழுது நமக்கான காயங்களை மறந்து, எல்லா தவறுகளுக்கும் நாம் உரியவரிடம் மன்னிப்பு கேட்டு நம் வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ்ந்துவிட வேண்டும். பொறுமை, அமைதி, இந்த இரண்டும் இந்த வாழ்க்கைக்கு அவசியமானது. ஆனால் எந்த இடத்தில் பொறுக்க வேண்டும் என்பதும் அவசியமான ஒன்று. எந்த இடத்தில் நாம் அமைதி காக்க வேண்டும் என்பதும் அவசியமான ஒன்று. எதை நினைத்தும் கண்ணீர் சிந்தாதே. உன்னை தவறாக எண்ணியவர்கள் முன்பு உன்னுடைய மதிப்பு உயரக்கூடிய காலம் இது என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் இந்த தெய்வத்தின் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நீ பெற்றிருக்கிறாய் என்பதனை மறக்கக்கூடாது. நான் உன்னை தலை நிமிர வாழ வைப்பேன். நான் எப்பொழுதும் உனக்கான தேவைகளை உனக்கு சரியாக எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கெனவே நான் துணை இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு வாழத் தொடங்கி விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை உனக்கு என்னவென்று அது தெரியப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. இந்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கையில் கிடைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக ஏற்றுக்கொண்டு வாழ நினைத்தாலே அது போதும். உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ முழுக்க முழுக்க சரியான புரிதலோடு ஏற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எத்தனை விஷயங்களை என் பிள்ளை கடந்து வந்திருக்கிறாய் என்பதனை நான் அறிவேன். ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள். ஒருவருக்கு நீ கொடுக்கின்ற வலியும் கண்ணீரும் உனக்கு அதைவிட பல மடங்கு அதிகமாக உனக்கே திரும்ப வரும் என்பதனை மறக்கக்கூடாது. கர்மா என்ற ஒன்று இங்கு உண்டு என்பதனை யாரும் மறக்கக்கூடாது. அந்த கர்மா உனக்கு சோதனைகளையும் துன்பங்களையும் கொடுக்கின்றவர்களை நிச்சயமாக அது என்னவென்று கேள்வி கேட்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் வரை உனக்கு எல்லாமுமே இனி சரியான ஒன்றை நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, அதை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் நிச்சயமாக உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாளை என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. அதனால் அதிக நேரம் கோபமாக இருக்கக்கூடாது. மன்னித்து விடு. ஒருவரை முழு மனதோடு நேசிக்க கற்றுக்கொள்.
உன்னை பிடிக்காதவர்களை பற்றி ஒருபோதும் கவலைப்படாதே. உன்னை நேசிப்பவர்களோடு சந்தோஷமாக காலத்தை செலவிடு. அம்மா, நீ சொல்வது எல்லாம் சரிதான். இதில் நான் என்ன தவறு செய்தேன் என்று என்னை விட்டு விலக நீ முடிவெடுத்திருக்கிறாய் என்று நீ கேட்கிறாய் அல்லவா? நிச்சயமாக அதற்கான காரணத்தை சொல்லத்தானே நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, முதலாவதாக சில விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்கள் உன் மனதிற்கு ஒரு முழுமையை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். என்னவென்று யோசிக்கிறாயா என் குழந்தையே? ஒருவர் கொடுத்த காயமும் ஒருவர் கொடுத்த வேதனையும் உன்னுடைய மனதில் நீ தூக்கி சுமந்து கொண்டே இருக்கின்ற. அவர்கள் உனக்கு செய்து விட்டார்கள் என்பது மட்டும்தான் எப்பொழுதுமே உன்னுடைய மனநிலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த விஷயம் எதனால் நடந்ததோ அது கூட நீ மறந்து விட்டாய். ஆனால் அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் கலங்குவதும் அவர்கள் செய்த விஷயங்கள் நினைவிற்கு வருவதும் அப்படி என்றால் கூட பரவாயில்லை. ஒருவரை பார்க்கும் பொழுது சரி, அவர்கள் செய்த துரோகம் நமக்கு நினைவிற்கு வருகிறது என்று வைத்து கொள்ளலாம். ஆனால் எப்பொழுது பார்த்தாலும் அதையே நினைத்து கொண்டு எதையோ பறிகொடுத்தது போல நீ கலங்கி கொண்டிருப்பது நியாயமாகாதல்லவா? எதையோ பறிகொடுத்தது போல என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருப்பது நியாயமாகாது. அது உன் தெய்வத்திற்கு ஒருபோதும் விரும்பத்தக்கது அல்ல. என் குழந்தையே, உன்னை நான் பலமுறை சொல்லி இருக்கின்றேன். வேண்டும் என்றே பல காரியங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்று. இதையெல்லாமும் தாண்டித்தான் இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று. இவை எல்லாவற்றையும் கடந்துதான் இந்த வாழ்க்கையை நீ எதிர்கொள்ள வேண்டும் என்று. சுற்றி நடக்கும் ஒவ்வொரு சூழ்ச்சிகளும் ஒவ்வொரு சோதனைகளும் உன்னை காயப்படுத்த வருகிறது எனும் பொழுது என் பிள்ளை அதை எந்த இடத்திலும் விட்டுவிட்டு பின்னால் நீ கலங்கிக் கொண்டிருப்பதில் எந்த பலனும் இல்லை. அதையெல்லாமும் அதன் பிறகு நாம் யோசிப்பதனால் எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாவற்றிலும் நல்ல விஷயங்களை தானே நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எந்த ஒரு இடத்திலும் உன் அம்மா உன்னை கைவிட்டதில்லை அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது ஒரு பிரச்சனை என்றால் அதனை எதிர்கொள்ள நீ துணிவதற்கோ பயப்படுவதற்கோ நிச்சயமாக என்ன காரணம்? அதாவது செய்ய துணியாமல் இருப்பதற்கோ பயப்படுவதற்கோ என்ன காரணம் என்று உன் அம்மா கேட்கின்றேன். நான் எவ்வளவுதான் உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதலை கொடுத்திருந்தாலும், எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையை உனக்கானது என்று நான் சொல்லி இருந்தாலும், நீ யோசிக்கும்படியெல்லாம் இங்கு யாராலும் அவ்வளவு சுலபமாக யோசித்து விட முடியாது. நீ நினைப்பது போலெல்லாம் இங்கு யாராலும் அவ்வளவு சுலபமாக சிந்தித்து விட முடியாது. என் குழந்தையை, எல்லா பிரச்சனைகளையும் தூசு போல தட்டிவிட்டு இதையெல்லாமும் பெரிதுபடுத்தாமல் கடந்து செல்கின்ற மனிதர்களால் மட்டுமே எப்படிப்பட்ட ஒரு நிலையையும் இந்த வாழ்க்கையில் கடந்து வர முடியும். எப்படி ஒரு சூழ்நிலையையும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். அவர்களுக்கு மட்டுமே அவர்கள் நினைத்த காரியங்கள் இந்த வாழ்க்கையில் நடத்தப்படக்கூடும் என்பதனை மறந்து விடாதே. தெய்வத்தின் அன்பு நிலை என்னவென்று புரிந்து கொள்வார்கள். தெய்வத்தின் உண்மையான நம்பிக்கையை நிச்சயமாக இவர்கள் என்னவென்று தெரிந்து கொள்வார்கள். நான் இருக்கும் இந்த நேரம் மட்டும் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொண்டு மனமகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன் தாயின் அரவணைப்பு உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ பேரானந்தத்தோடு எதையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. எல்லா நேரமும் உனக்கென நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ ஒரு காலமும் மறக்கக்கூடாது. நான் இருக்கும் வரை, இந்த வராகி நான் உடனிருக்கும் வரை உன்னை ஆட்டி படைத்த சூழ்நிலைகளை எல்லாமும் இனி தூக்கி எறிந்துவிட்டு உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நீ உறுதிப்படுத்த வேண்டும் என்பதனை மறக்காதே. உனக்கு நடக்கக்கூடிய சந்தோஷங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. எந்த நாளும் இந்த தாயின் அன்பு
உன்னை நிச்சயமாக அரவணைத்து வழிநடத்தும் என்பதனை புரிந்து கொள். எந்த காலகட்டங்களிலும் நீ இழந்ததை எல்லாமும் நினைத்து இனி வருந்தி கொண்டிருக்காதே. உனக்கான தேவைகளை உணர்ந்து நீ எப்பொழுதும் உனக்கான வாழ்க்கையை நீ விரும்புகின்றபடி சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் எந்த நிலையிலும் உன்னுடைய சந்தோஷத்திற்காக நீ செய்யக்கூடிய ஒரு விஷயம் இன்னொருவரின் வாழ்க்கையையோ அல்லது இன்னொருவரினுடைய மனநிலையையோ ஒருபோதும் பாதித்து விடக்கூடாது என்பதனை புரிந்து கொள். இன்னொருவருக்கு துன்பங்களையும் இன்னொருவருக்கு தீமைகளையும் தரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் இங்கு செய்துவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். மற்றவர்களின் மனதில் துன்பங்களை கொடுக்கும் எந்த ஒரு செயலையும் நீ செய்யாதே என்றுதான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்கின்றேன். நான் இருக்கும் இந்த காலங்களில் நீ யோசித்ததை எல்லாமும் நான் உனக்கு சரி செய்து கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன். அதனால் நீ உன் மனதைரியத்தை விட்டு விடாமல் இருக்க வேண்டும் அல்லவா? நீ என் மீது கொண்ட நம்பிக்கையை குறைத்து கொண்டு உனக்கு எதிலுமே ஈடுபாடு இல்லாமல் நீ இருந்து கொண்டிருந்தாயானால் ஒரு சின்ன பிரச்சனை வந்தவுடன் ஒட்டுமொத்தமாக இத்தனை நாளும் இந்த தெய்வம் உன்னிடம் நான் இருக்கிறேன் சரியாகும் என்று சொல்லிக் கொண்டிருந்த இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் என்னவானது என்று எனக்கு தெரிய வேண்டும் அல்லவா? இந்த வார்த்தைகளுக்கான புரிதல் என்னவானது என்பதனை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன் தாய் நினைப்பது நியாயம்தான் என்றால், அம்மா நீ சொல்வது சரிதான் என்று எனக்கு பதிவிடு. நீ எதையாவது எண்ணிக்கொண்டும் எதையாவது நினைத்து கொண்டும் எப்பொழுதும் சோதனையும் வேதனையும் வாழ்க்கை என்று நீ சொல்லிக் கொண்டிருப்பாயானால் உனக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக வலிமிகுந்த ஒன்றாக மாற்றிவிடும் என்பதனை மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை எல்லாமும் உன்னிடத்திலிருந்து எடுத்துவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இந்த வராகி சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்கள் இனிமேல் நிச்சயமாக ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கத் தொடங்கும். நான் சொன்னது போல நீ பொறுத்ததற்கும் நீ பொறுமையாக இருந்த உன்னுடைய ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் நல்லதொரு பதில் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. காலம் உனக்கு பதிலை கொடுக்க வந்திருக்கிறது. இந்த நேரம் உனக்கு நல்ல புரிதலை கொடுக்க வந்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. அதிர்ஷ்டத்தை உணரும் இந்த நேரம் உன்னை நான் மீட்டெடுக்க வரும் இந்த ஆச்சரியமான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வலிமைப்படுத்த துணிந்திருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்த அது துணிந்திருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகி சொன்னது போல இனி எல்லா நிலையிலும் நீ உறுதியாக வாழப்போகிறாய் என்பதனை புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் இனி எந்த காலத்திலும் நீ கைவிட்டு விடக்கூடாது என்பதனை புரிந்து கொள். எந்த இடத்திலும் உன்னை தொடரும் இந்த தெய்வத்தை நீ அவமதிக்கக்கூடாது. உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்தால் போதும், அது எனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய சந்தோஷம். இந்த வாழ்க்கையை நீ சரியாக உணர்ந்தால் போதும், நீ வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டால் போதும், அதுவே எனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய வெற்றி. நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வர ஆசைப்படுவேன். ஆனால் நீ அதையெல்லாம் விடுத்து உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாமும் நீ கவனத்தில் கொள்ளாமல் இருந்து கொண்டிருப்பாயானால் இனி எல்லாவற்றையும் நான் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக மறந்துவிடக்கூடாது. பின்னால் வேதனைப்பட்டு நிற்கும் பொழுது நான் தான் காரணம் என்று இனி ஒரு காலமும் உன்னால் என் மீது பழியை போட முடியாது. நீ நினைப்பதும் யோசிப்பதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல துன்பங்களை கொடுக்கும் இந்த பொழுது என் பிள்ளை, இனிமேலும் உன் சிந்தனைகளை நீ சரியான பாதையில் வழிநடத்தி வரவில்லை என்றால் உன்னுடைய கஷ்டங்கள் நிச்சயமாக உன்னை ஒருபோதும் விட்டு செல்லாது. உனக்கு ஒரு வழியை நான் காண்பித்து கொடுக்க வேண்டும் என்றால் கூட
உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள் அதை செய்ய விடாமல் என்னை தடுத்து நிறுத்துகிறதல்லவா? இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அது போதும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.